9th January 2026 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார் நிர்வாகத்தின் வளர்ச்சி திட்டத்தின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் எங்கு தொடங்கி வைத்தார்? வேர் இட் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. நம்ம ஹோம் மினிஸ்டர் வந்து அமித்ஷா தான். ரீசெண்ட்லி இனாகிரேட்டட் டெவலப்டு ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் த அந்தமான் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா, எங்கே ஆரம்பிச்சு வச்சாங்கன்றது ஆப்ஷன்ஸ் ஏ வந்து போர்ட் பிளேயர், பி ஸ்ரீ விஜயாபுரம், சி கார் நிக்கோபார், டி திக்லிபூர் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அந்தமான் நிக்கோபார் கேபிட்டல் வந்து போர்ட் பிளேயர் தான். ஸோ அப்போ அங்கே தான் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். ரெண்டுமே ஆன்சர் தான். போர்ட் பிளேயரோட இன்னொரு இப்போ புதுசாக மாற்றின பேர் தான் வந்து ஸ்ரீ விஜயாபுரம்ன்றது. அதனால் அப்போ ரெண்டுமே ஆன்சர் ரைட்டான்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு தமிழ்நாட்டோட பழைய பேர் வந்து நமக்கு சென்னை மாகாணம். ஓகே, தமிழ்நாடு பேர் மாற்றிட்டாங்க. ஸோ ஆப்ஷனில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு கொடுத்தோம்னா நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படி. ஸோ போர்ட் பிளேயர் கொடுக்கக்கூடாது ஆன்சர். அதனால தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஆன்சர் ஸ்ரீ விஜயாபுரம் தான் ஆன்சர். பி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது சமீபத்தில் சென்னையில் இது கலைவாணர் அரங்கம். கலைவாணர் அரங்கில் 9வது சித்தர் தின விழாவை துவங்கி வைத்தவர். ஹூ ரீசென்ட்லி இனாகிரேட்டட் த 9th சித்தார் டே செலிப்ரேட்டட் அட் கலைவாணர் அரங்கம் இன் சென்னை. யார் ஆரம்பிச்சு கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர், நமக்கு பிரதமர். பி யூனியன் ஹெல்த் மினிஸ்டர், ஓகேவா, சுகாதார அமைச்சர். வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி, தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது கவர்னர் தான் நமக்கு ஆரம்பிச்சு வைக்கலாம். ஸோ அது மாதிரி யோகிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். பட் இது வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இங்கே பண்ணது. சரியா? தேர்ட் கொஸ்டின் பார்க்கும்போது 72வது தேசிய கைப்பந்து போட்டி எந்த ஊடகத்தின் மூலம் பிரதமர் துவங்கி வைக்கிறார்? ஓகேவா, த்ரூ வாட் மீடியம் வில் த பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட்டட் த 72nd நேஷ்னல் வாலிபால் டோர்னமெண்ட்? ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ப்ரெசன்ஸ் டயட்டாக வந்து பண்ணுறது. பட் மீடியா போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. பி வந்து ரேடியோ ப்ராட்காஸ்ட்றது வானொலி பண்ணுறது. சி வீடியோ கான்ஃபரன்ஸ். ஓகேவா, டி ரெக்கார்டட் மெசேஜஸ் மூலிமா பண்ணுறது. சரியா? ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கும்போது இதுக்கு சி தான் ஆன்சர். வீடியோ கான்ஃபரன்ஸ், நிறைய வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் பண்ணுவாங்க. நேரில் வரலன்னா கண்டிப்பாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா தான் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ மோடிஜி வந்து ரேடியோவில் கூட மான் கி பாத் அப்படின்னு ப்ரோக்ராம் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மான் கி பாத்ன்றது ரீசெண்டாக பேசினதுன்னா ஜனவரி 26 வருதா, கண்டிப்பாக பேசுவார். ஸோ அந்த ஸ்பீச்சையும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்மார்ட் க்ரீன் அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் மற்றும் ஆர்ஏஎஸ் வசதியை சமீபத்தில் யார் தொடங்கி வைத்தார்கள் அப்படின்றாங்க. Who will recently inaugurated the Smart Green Agricultural Farm and RES facility அப்படின்றது. இந்த RES அப்படின்னு சொல்கிறது வந்து ரீசர்க்குலேட்டிங் அக்வா கல்ச்சர் சிஸ்டம்ன்றது. நம்ம தண்ணியை மறுசுழற்சி பண்ணுறது பற்றி தான் இந்த ஸ்கீம்ஸ் பேசுகிறாங்க. ஸோ இது யார் தொடங்கி வச்சுன்னு கேட்குறாங்க. ஏ வந்து தர்மேந்திர பிரதான், பி ராஜீவ் ரச்சன் சிங், சி கிரிராஜ் சிங், டி அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க. ஓகேவா, ஸோ கொஸ்டின் ஆன்சர் வந்து பி த ஆன்சர். ராஜீவ் ரஞ்சன் சிங் தான். அடுத்த 5th கொஸ்டின், ராஜஸ்தான் பிராந்திய ஏஐ தாக்கம், ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தாக்க மாநாடு 2026 எந்த நகரத்தில் நடைபெறும்? இன் விச் சிட்டி வில் த ராஜஸ்தான் ரீஜனல் ஏஐ இம்பேக்ட் கான்ஃபரன்ஸ் 2026 பி ஹெல்ட்? எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கும்போது உதய்பூர் ஏ, பி வந்து ஜோத்பூர், சி ஜெய்ப்பூர், டி அஜ்மீர். ஓகேவா, ஆன்சர் பார்க்கும்போது சி தான் ஜெய்ப்பூர். ராஜஸ்தானோட கேபிட்டல் கூட அதான் இருக்கும். ஸோ அதனால் அதே தான் நமக்கு யோகிச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து திருப்பி இந்தியா ஏஐ, திருப்பி ஆர்டிஃபிஷியல் பற்றி பேசுகிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ இருக்குது. நமக்கு ஃபேஸ்புக் கொடுக்குற ஏஐ பேர் மெட்டா ஏஐன்னு சொல்கிறது. கூகுள் கொடுக்குற ஏஐ பேர் வந்து ஜெமினி ஏஐன்னு சொல்கிறது. சாட் ஜிபிடி கூட ஒரு ஏஐ தான் இருக்குது. ஸோ அது எந்த கம்பெனிஸ் எங்கேருந்து கொடுக்குறாங்கன்றது சைடில் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். இந்தியா ஏஐ மனித மூலதன பணிக்குழு கூட்டம் எந்த மாநிலத்தில் நடைபெறும்? எந்த மாநிலத்தில் நிறுவனத்தில் நடைபெறும்? இன் விச் இன்ஸ்டிடியூஷன் வில் த இந்தியா ஏஐ ஹியூமன் கேபிட்டல் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் டு பி ஹெல்டு? இங்கே ஐஐடிஸ் பற்றி சொல்கிறாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் ஐஐடின்றது. ஐஏஎஸ்ன்றது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பற்றி சொல்கிறது. ஸோ ஐஐடி டெல்லி, ஐஐடி பம்பாய், ஐஐடி கவுஹாத்தி, ஐஐஎஸ்சி
பெங்களூர். ஸோ இதில் 6th ஆன்சர் வந்து சி த ஆன்சர், IIT கவுஹாத்தி த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 7th கதிரியக்க சிகிச்சை முன்னேற்றத்திற்காக குஜராத் புற்றுநோய் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் எந்த பொதுத்துறை நிறுவனம் சமீபத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? விச் PSUன்றது இது வந்து பப்ளிக் செக்டார்ஸ் அண்டர்டேக்கிங் சொல்கிறது, கவர்மெண்ட் கம்பெனிஸ் பற்றி சொல்கிறது. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கிறது recently signed an agreement with the Gujarat Cancer and Research Institute for Radiotherapy Advancement அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ONGC இது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் சொல்கிறது. NTPC இருக்குது, BHEL நம்பர் இருக்குது, பாரத் ஹெவின்றது, சைல் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், NTPC தெர்மல் பவர் பிளான்ட் சொல்கிறது. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான். இதில் வந்து ஆப்ஷன் பார்க்கும்போது B தான், NTPC லிமிடெட், அதுதான் இதோட ஆன்சர். ஸோ 8th கொஸ்டின் வந்து ICICI ஃபுல் ஃபார்ம் வந்து இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ICICI வங்கி, இது ஒரு தொடர்புடையது HDFC கூட இருக்கும். HDFCன்றது ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கலாம். இன்னொன்று இருக்குது HSBC கூட இருக்குது, பேங்க் ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன். ஸோ ரிலேட்டடாக இருக்கும்போது அது பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி பார்க்கும்போது சொல்லி பார்த்தா ஞாபகம் இருக்கும். ஸோ ICICI வங்கி சமீபத்தில் எந்த சட்டத்தின் கீழ் மூலதன ஆதாய கணக்கு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? அண்டர் விச் ஆக்ட் டிட் ICICI Bank recently launched the capital gain account scheme? கேட்குறாங்க. இது பேங்கிங் ரிலேட்டட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் A, B வந்து RBI ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்கிறது, C வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, D கம்பெனிஸ் ஆக்ட். எதுன்னு கீழே வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து C தான், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. 9th கொஸ்டின் எந்த நிறுவனத்தின்படி டிசம்பர் 20, 2025 UPI ஃபுல் ஃபார்ம் வந்து யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், ஓகேவா, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பரிவர்த்தனைகளை பதிவு செய்தது? அக்கார்டிங் டு விச் இன்ஸ்டிடியூஷன் UPI ரெக்கார்டட் டிரான்சாக்ஷன்ஸ் இன் டிசம்பர் 2025? RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் B, C வந்து NPCI, அடுத்தது SEBI தான் அந்த ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஹெட், அது ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 9th வந்து C தான், NPCI தான் இதோட ஹெட். அதோட எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்கள். 10th கொஸ்டின் வந்து ஜனவரி 2026 வந்து முதல் 2025-26 முதல் இந்திய ஏற்றுமதிகளுக்கு 100% வரி பூஜ்ஜியமாக அறிவித்த நாடு எது? விச் கண்ட்ரி ஹாஸ் டிக்ளேர்ட் 100% டியூட்டி ஜீரோ ஆன் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் ஜனவரி 2026? ஸோ இந்தியாவிலேருந்து வர இதுக்கு ஜீரோ டேக்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க, டியூட்டி சொல்லியிருக்காங்க. வரி டியூட்டின்றது கலால் வரி இது மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பண்ணுறாங்க. ஏற்றுமதிக்கு 0% வரி கொடுத்துருக்காங்க. A வந்து கனடா, B வந்து யுனைடெட் கிங்டம், C ஆஸ்திரேலியா, D நியூசிலாண்டு. ஓகேவா, 10க்கு ஆன்சர் C ஆஸ்திரேலியா தான் சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் வந்து சிட்னியும் கிடையாது, மெல்போர்னும் கிடையாது, கேன்பெரா, அதுதான் கேபிட்டல். ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் வந்து கேன்பெரா. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 11 இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சமீபத்தில் எந்த நாட்டிலிருந்து முதல் முறையாக கச்சா எண்ணெய் வாங்கியது? இப்போ ஆயில் தான் நிறைய ஃபைட் போயிட்டுருக்கு, இந்தியா வெர்சஸ் ரஷ்யா அண்டு நமக்கு யூஎஸ்ட வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம மாற்றி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரம் விச் கண்ட்ரி டிட் இந்தியன் ஆயில் corporations recently purchased crude oil from for the first timeன்றாங்க? B வந்து பிரேசில், A வந்து பிரேசில், B வந்து கொலம்பியா, C வந்து வெனின்சுலா. இந்த தலைவர் தான் இப்போ நம்ம கைது பண்ணது நடந்துச்சு. ஸோ D வந்து மெக்சிகோ. ஸோ இதில் ஆன்சர் வந்து கண்டிப்பாக வெனின்சுலா இருக்காது, ஏன்னா அங்கே அரெஸ்ட் பண்ணியாச்சு, நம்ம என்ன வாங்கலை. ஸோ ஆன்சர் வந்து B வந்து கொலம்பியாவில் தான் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஓகேவா. ஸோ 12th கொஸ்டின் சமீபத்தில் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? Who has recently appointed the Chief Justice of Jharkhand High Court? ஓகேவா. A வந்து நீதிபதி ராஜீவ் கண்ணா, B நீதிபதி மகேஷ் எஸ் சோனக், D நீதிபதி BDY சந்திரசூட், D நீதிபதி விக்ரம் நாத். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் வந்து B த ஆன்சர், நீதிபதி மகேஷ் எஸ் சோனக் த ஆன்சர். சமீபத்தில் எந்த IPS அதிகாரிக்கு
ஐஎன்ஏவின் டைரக்டர் ஜெனரல் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது? என்ஐஏன்றது வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஏஜென்சிஸ் சொல்கிறது. விச் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வாஸ் ரீசென்ட்லி கிவன் த அடிஷ்னல் சார்ஜஸ் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த என்ஐஏன்றது? ஆப்ஷன் ஏ வந்து அஜய்குமார், பி ராகேஷ் அகர்வால், சி அலோக் வர்மா, டி எஸ்கே மிஸ்ரா. கொஸ்டின் ஆன்சர் வந்து பி த ஆன்சர், ராகேஷ் அகர்வால். 14th கொஸ்டின் வந்து எந்த மாவட்டத்தில் வானொலி சங்கம் ரேடியோன்றது? வானொலி சங்கம் சமூக வானொலி நிலைய சமீபத்தில் தொடங்கப்பட்டது. இன் விச் டிஸ்ட்ரிக்ட் வாஸ் த ரேடியோ சங்கம் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் ரீசென்ட்லி லான்ச்ட்? ஆப்ஷன் ஏ வந்து குப்வாரா, பி வந்து புஜ், சி வந்து ராஜ்கோரி, டி வந்து பார்முலா. ஸோ ஆன்சர் வந்து சி த ஆன்சர், ராஜ்கோரி இருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஓகேவா? கடல் நீர் உப்பு நீக்க அமைப்பு SWADES எக்ஸ்பென்ஷன் கீழே இருக்குது. எனப்படும் கையேற்கப்பட்ட உப்பு நீக்கத்தை சாதனத்தை சமீபத்தில் உருவாக்கிய அமைப்பு எது? விச் ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி டெவலப்டு எ போர்ட்டபிள் delineations device called the sea water delineations system? ஸோ இது வந்து நம்ம ISROன்னு சொல்கிற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், டி வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஸோ சன்னி சொல்லும்போது கண்டிப்பாக ஓஷன் ஆச்சு இருக்கலாம், பட் ஆன்சர் வந்து இதுக்கு பி டிஃபென்ஸ் தான், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் அவ்வளோதான், பார்ப்போம். தேங்க்யூ.